அனைவருக்கும் வணக்கம். இன்று புதியதாக ஒரு செய்தி வரப்பெற்றுள்ளது. அதாவது 10/5/2024 வெள்ளிக்கிழமை அன்று மதுரை மாவட்ட கருவூலத்திலே மாவட்ட கருவூல அலுவலர் அவர்கள் ஓய்வு பெற்ற பென்ஷனர்களுக்கு எப்படி ஐடி டிடக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. இதுக்கிடையில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்தந்த மாவட்டத்தில் தலைமையிடத்தில் இருந்தாலும் சரி, இல்லை அதாவது கிளை கருவூலங்களிலும் சரி, மீட்டிங் போட்டதெல்லாம் வாட்ஸ்அப்பில் செய்தியாக வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையிலே முக்கிய செய்தியாக ஓய்வூதியர்கள் கவனத்திற்கு அதை மெயின் ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேன் நம்பர் இணைப்பு அப்படி தான் மெயின் ஹெட்டிங்காக கொடுத்துருக்குறாங்க. ஓய்வூதியர்கள் கவனத்திற்கு இன்று நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட கருவூல அலுவலர் தலைமையில் வருமான வரி பிடித்தம் தொடர்பாக ஓய்வூதியர்கள் சங்க நிர்வாகிகளுக்கான கூட்டம் நடைபெற்றது. முக்கிய விவரங்கள்: 1. ஓய்வூதியம் மாதம் ரூபாய் 62,500க்கு கீழ், வருடத்திற்கு ரூபாய் 7,50,000க்கு கீழ் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு புதிய திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் வருமான வரி ஓய்வூதியத்தில் பிடித்தம் செய்யப்பட மாட்டாது. இது ஃபஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், மாதம் ரூபாய் 62,501க்கு மேல், அதாவது வருஷத்திற்கு ரூபாய் 7,51,000க்கு மேல் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மட்டுமே வருமான வரி பிடித்தம் செய்யப்படும். 3வது பாயிண்ட், இதன்படி 3 லட்சத்திற்கு மேல் ரூபாய் 6 லட்சத்திற்குள் 5%. 4வது பாயிண்ட், 6 லட்சத்திற்கு மேல் 9 லட்சம் வரை 10%. 5வது பாயிண்ட், 9 லட்சம் முதல் 12 லட்சம் வரை 15%. 6வது பாயிண்ட், 12 லட்சம் முதல் 15 லட்சம் வரை 18.7. இவ்வாறு கூடிக்கொண்டே போகும் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 8வது பாயிண்ட்டு, அனைத்து ஓய்வூதியம் பெறும் அலுவலர்களும் பேன் நம்பர், ஆதார் நம்பர், ரேஷன் கார்டு உடனடியாக இணைக்கப்பட வேண்டும். 9வது பாயிண்ட், இணைக்கவில்லை எனில் இந்த மாத ஓய்வூதியம் கிடைக்கப்பெறாது. இதான் முக்கியமான பாயிண்ட்டாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 10வது பாயிண்ட், அனைவரும் களஞ்சியம் ஆப் டவுன்லோட் செய்து ஓய்வூதிய விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம். 11, மேலும் பேன் நம்பரும் இணைத்து கொள்ளலாம். 12, தெரியாத அலுவலர்கள் மாவட்ட கருவூலம் அல்லது சார்நிலை கருவூல அலுவலகத்தை அணுகி பேன் நம்பரை இணைத்து கொள்ளலாம். 13வது பாயிண்ட்டு, குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு வருமான வரி பிடித்தம் செய்யப்பட மாட்டாது. 14வது பாயிண்ட்டு, பேன் எண் இணைப்பது இந்த மாதம் 14ஆம் தேதி கடைசி நாளாகும். அதாவது ஒவ்வொரு ட்ரெஷரிலையும் ஒவ்வொரு விதமான டேட்டு, லாஸ்ட் டேட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த மாவட்டத்தில் 14ஆம் தேதி லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 15வது பாயிண்ட்டு, வருமான வரி பிடித்தம் செய்வதற்கு 2 முறைகள் உள்ளன. ஒன்று பழைய முறை, ஓல்ட் ரிஜிம், நியூ ரிஜிம் அப்படிங்கிறது. 19, புதிய முறை 2வது முறையாகும். 17வது பாயிண்ட்டு, புதிய முறையில் ஓய்வூதியதாரர்களுக்கு அடிப்படை ஓய்வூதியம் ப்ளஸ் அகவலைப்படி ப்ளஸ் மருத்துவப்படி இதன் கூட்டுத்தொகை மாதம் ஒன்றிற்கு ரூபாய் 62,500க்கு மேல் இருப்பின் வருமான வரி பிடித்தம் செய்யப்படும். வேறு எந்த கழிவுகளும் கிடையாது. அடுத்து பாயிண்ட் நம்பர் 18, ரூபாய் 62,500க்கு கீழ் ஓய்வூதியம் பெறும் அனைவருக்கும் கழிவுகள் இருந்தால் 2வது முறையே சிறப்பானதாகும். பாயிண்ட் நம்பர் 19, மாதம் ரூபாய் 62,500க்கு மேல் ஓய்வூதியம் பெறுபவர்கள் பழைய முறையா புதிய முறையா, அதாவது ஓல்ட் ரிஜிம், நியூ ரிஜிம் என்று ஆலோசித்து கேட்டு வருமான வரி பிடித்த முறையில் தேர்வு செய்து கொள்ளலாம். 2வது முறையே சிறந்தது என்று கூட்டத்தில் கலந்து கொண்ட நாகை வட்டத் தலைவர் தெரிவித்தார். அடுத்து 20வது, இந்த செய்தியை படிக்கும் ஓய்வூதியதாரர்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ பேன் எண்ணை இணைக்காவிடில் உடனடியாக இணைக்கச் செய்யுங்கள். தேவையற்ற சிரமங்களை தவிருங்கள். இதை அனுப்பிச்சவர் சூனா சிவக்குமார், மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம், நாகப்பட்டினம். ரொம்ப அருமையாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சொல்லியிருக்கிறாருங்க. இதன் பேரில் மதுரை மாவட்டத்தில் 10/5/2024 வெள்ளிக்கிழமை நாளை நடைபெற உள்ள கூட்டத்தில் மாவட்ட கருவூல அலுவலர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத அனைவருக்கும் பிற்பாடு தெரிவிக்கப்படும் என்பதை தெரிவித்து, இதனை பேன் நம்பர் இணைப்பதை உடனடியாக செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இதுவரைக்கும் செய்யாதவங்க உடனடியாக பேன் நம்பரை இணைத்து கொள்ள வேண்டும் என்பதை மதுரை மாவட்ட தலைவர் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக. வணக்கம் அனைவருக்கும்.